ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இங்கிட்டு வைஸ்மேன் சொல்லிக்கிருக்காரு, என்னடா அது இவ்வளோ நேரம் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு எப்படி இந்த டார்க் கிளவுட்ஸ் எல்லாம் உடனே காணாமல் போச்சு, ஒன்றுமே தெரியலையடா. சரி வா நம்ம சீக்கிரம் போகலாம். அவர் அப்படியே ஒரு ஹார்ஸை தொட்டு பார்த்து, இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, இதை நீ சூஸ் பண்ணிக்கிறியா? ஏய் என்னப்பா, நம்ம ஹார்ஸில் போனால் மட்டும்தான் 7 வீக்ஸ்க்குள்ளே அங்கே அரைவே ஆக முடியும், புரியுதா இல்லையா? உனக்கு எப்படிப்பட்ட ஹார்ஸ் வேணும் சொல்லு கிங் ஆஃப் வார். இங்கிட்ட அவர் பார்த்தா ஹீரோ ஒரு கடையில் நின்று ஜுவல்ஸ் வாங்கிட்டு இருக்கான். ஏய் நான் சொல்கிறத கவனிக்கிறியா இல்லையாடா? ஹீரோ அங்கே பேரம் பேசிக்கிருக்கான். சார் இது 3 new 1 வரும். சரி ஓகே, ஹேவ் அ நைஸ் டே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்கிட்டு வரான். பார்த்தா அது அப்படியே ரஸ்ட்டு பிடிச்ச மாதிரி இருக்குது. என்ன இது, நீ ஒரு ஆர்னமெண்ட்டை வாங்கிட்டு வரியா? அது சரி, இதை யாருக்கு கொடுக்க போகிற? ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், வேற யாருக்கு, சோகாக்கு தான். அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதுக்காக நான் அவகிட்ட கிஃப்ட்டு கொடுக்கலாம்னு இதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு அவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு, என்னடா அவன் காசு கீசு இல்லையா, இப்படி ரஸ்ட்டாக உள்ளதை வாங்கிட்டு வந்திருக்கானே. இருந்தாலும் நீ கொஞ்சம் பெட்டராக வாங்கிட்டு வந்திருக்கலாமே. இருந்தாலும் அதை பாருமே, அது ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது. ஹீரோ அப்படியே அவனோட பவர் அதில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நோ, இதோட ஒர்த் உங்களுக்கு யாருக்குமே தெரில. இதில் இருக்க ரஸ்ட்டு மட்டும் ரிமூவ் ஆச்சு, அப்போ பாருங்கள். பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரஸ்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்குது. அவர் பார்க்குறாரு, என்ன, ஆமாம் நீ சொல்கிற மாதிரி இது ஆர்டினரியான ஆர்னமெண்ட் மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஏய் இப்போ நீ யூஸ் பண்ணிக்கிருக்கிறது அந்த 3 ஹோலி சேஜ் அவனுங்களோட பவர்ஃபுல்லாக தானே யூஸ் பண்ணிக்கிருக்க, அதை வெறும் ரஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிருக்கியா? அது ஹீரோ சொன்னான், ஏன் இதுனா ஒரு பவரா? உன்னோட ட்ரூ செல்ஃபை காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் பவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வருது. என்ன இது, யாருன்னு ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா தலைவன் கிரேட் மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டில் வந்துக்கிருக்கான். பக்கத்தில் அந்த ரெட் ஹேர் இருக்காரன். அவர் பார்க்குறாரு, என்ன இது, ஹீரோ பார்க்குறான், அன்பிலீவபிள், எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். பார்த்தா அவங்ககிட்ட இருந்து பிளாக் கலர் கியூவை ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவனோட இன்டென்சிட்டி எங்கள் மாஸ்டரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். இல்லை, மேபி என் மாஸ்டரோட ஸ்ட்ராங்காகவே இருக்கலாமே. என்ன இதுன்னு ஹீரோ பல்ல கடிச்சிட்டு இன்னும் அவன் பவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இல்லை, இதை இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு ஹீரோ அவனுக்கு நேரம் நடந்து போயிட்டுருக்கான். இங்கிட்டு பார்த்தா இவன் பிளாக் கியூவையை சுற்றி சரவுண்ட் ஆகிட்டே இருக்கு. இவன் ஹீரோக்கு நேரம் வந்துக்கிருக்கான். என்ன கண்ணு, சரி ஓகே, நீ இந்த ஜாங்வானில் இது மாதிரியா நாளை நீ பார்த்துருக்கியான்னு ரெட் காரனை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவன் பார்க்குறான், கிரேட் மாஸ்டர், இந்த லேண்டை ரூல் பண்ணுறதே நீங்கள் தான், எப்படி நீங்கள் இப்படிப்பட்ட கொஸ்டினை கேட்கலாம்? அவன் உங்களுடைய ஸ்ட்ராங்காக இருந்துட போகிறான். இருந்தாலும் அவன் அப்படியே ஹீரோவை திங்க் பண்ணுறான். அவன் வைக்கிற ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்பும் ஒரு ஹியூஜ் ஹெவி மவுண்டைனே நடந்து வர மாதிரி இருக்குது. ஹீரோ பயப்படக்கூட இல்லை, வாடா பார்த்துக்கலான்னு தண்டர் கியூவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். இவன் இல்லை, இப்படியே விட்ட கிரேட் மாஸ்டருக்கு ரொம்ப டேஞ்சர் ஆயிரும்னு இவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். பார்த்தா அவன் நகமெல்லாம் அப்படியே டிராகுலா மாதிரி வந்துக்கிருக்கு. இவன் ரொம்ப டேஞ்சரஸான பர்சன், இவனை மாஸ்டர்கிட்ட விடவே கூடாதுன்னு அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. சியாங்டு, என்னப்பா பண்ணுற, நீ அந்தளவுக்கு குவாலிஃபைடாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவன் உன்னை விட டேஞ்சரஸான ஆள்ரா. அதை கேட்டோன்னு அவன், கிரேட் மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க. இங்கிட்டு வைஸ்மேனுக்கு நிற்க கூட முடியல, ப்ரெஷர் விழுந்துக்கிட்டே இருக்கு. என்ன இது, யாருடா அவன், இவன் மனுஷனே கிடையாது, எப்பட்றா ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு இன்டெலிஜென்சி வச்சிருக்க முடியும்? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இவன் வச்சிருக்க எனர்ஜி அந்த ஃபிஷ் அண்ட் குவாங்போ கன் ஏகேவோட பவர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த வேர்ல்டில் இருக்க முடியும்? பார்த்தா ஒரு டைகரே அட்டாக் பண்ண வந்திருக்க மாதிரி வைஸ்மேனுக்கு தெரியுது. போச்சுடா டேன்னு
அப்படியே தரையில் விழுந்து ஐயோ சாமி என்னை விட்டுருங்கன்னு இருக்காரு. ஹீரோ அசைய கூட இல்லையே. இங்கிட்டு அவன் நடந்து வரையில் பிளாக் கியூ ரிலீஸ் ஆகுது. இங்கிட்டு ஹீரோ நடந்து வரையில் தண்டர் கியூ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. வாடா பார்த்துடலாம்னு அவர் அப்படியே பார்த்துருக்காரு. ஹீரோ விடுவானா அவனும் பார்க்குறான். பார்த்தா இவனுங்க ரிலீஸ் பண்ண பவரில் மறுபடியும் மேகம் மழைய வர அளவுக்கு ஆயிடுச்சு. மொத்த தண்டரும் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. இவனுங்க பேசா பண்ணிக்கிருக்கானுங்க வாடான்னு. ஹீரோ முதல்ல நானே ஆரம்பிக்கிறேன்னு ஹீரோ அவனோட பவர் எடுத்துட்டான். அவன் மட்டும் சும்மா இருப்பானா? ஒரு பிளாக் ஹோல் மாதிரி அப்படியே கிரியேட் பண்ணுறான் அவன் பவரை வச்சு. ஹீரோ டேரெக்டாக அவன் ஃபேஸுக்கு எய்மு. இங்கிட்டு அவனு இவனுங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ண பவர்லையே மொத்த தரையும் பழந்து வெடித்து செதறிக்கு இருக்கு. இன்னும் அட்டாக் கூட பண்ணலை, அதுக்குள்ளே இந்த கதி. இங்கிட்டுமே சிரித்து வந்துக்கு இருக்கான். ஹீரோவும் சிரிக்கிறான். வாடா ஒருத்தியான அப்பனோண்டா பார்த்துட்டான்டான்னு. பார்த்தா இவனுங்க 2 பேரும் சண்டை போகிற இடம் அப்படியே ஒரு பிளாக் கலர் ஃபாகு மாதிரி வந்து மொத்தத்தை இடத்தையும் கவர் பண்ணிருச்சு. ஹீரோ பார்க்குறான், என்ன இது? பார்த்தா ஹீரோக்கு முன்னாடி வேறு இருட்டாக மட்டும்தான் இருக்குது. இது பார்க்க பீச் டார்க்னஸ் மாதிரில இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டார்க்னஸ் எல்லாத்தையும் முழுங்கிரும் போல. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஷாக்கு. பார்த்தா அட்டாக் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட ஃபேஸுக்கிட்டே வந்து விழுகுது. சரியான அட்டாக்கு. போடல பின்னாடி இருக்க மொத்த பில்டிங்கு எல்லாம் காலி. ஹீரோ பார்க்குறான், எப்படி யார் இவன்? அப்படியே பூரா மழை இங்கிட்டு விழுந்துக்கிருக்கு. இவனுங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. ஹீரோ பார்க்குறான், என்ன நடக்குதுங்க? இவன் சிரிக்கிறான். நீ கையில் ப்ரொசஸ் பண்ணியிருக்கே அது நல்ல ஐட்டமாக இருக்குடா. ஹீரோ பார்க்குறான் கையை. டேய் நான் உன் கையை தான் சொல்கிறேன் பாரு. பார்த்தா அவன் கையில் வச்சுருந்தான் ஆர்னமெண்ட் அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி அதுவே ஒரு விங்ஸ் மாதிரி வந்துக்கிருக்கு. ஹீரோ பார்க்குறான், உண்மையாகவே இது அமேசிங்கான ஐட்டம் கிடையாது. இதுக்குள்ளே ஒரு பவரே ஹிடன் ஆகிருக்கு. பார்த்தா அது மேலே ஒரு மெசேஜ் மாதிரி அப்பியர் ஆகிட்டுருக்கு. இது ஒரு டெட்லி ஃப்ளவரிஷ் பட்டர்ஃப்ளை. அதுவும் ஜியான் ஹான்ஜாவோடது. அந்த பர்சன் அவன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவனோட எக்ஸிஸ்டன்ஸ் காணாமல் போயிடுச்சு. பட் அவனோட சீக்ரெட் டெக்னிக்கை தான் டெட்லி ஃப்ளவரிஷ் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அதோட சேர்த்து ஒரு விங்ஸ்மே அப்பியர் ஆகும். அதை நீ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கடா. பட் அஃப்கோர்ஸ் இருந்தாலும் இதை ஈஸியாக யாராலையும் ஃபைன் பண்ணவும் முடியாது. நீ அதையே ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி எடுத்திருக்கினா நீ பெரிய ஆளு தான். அதில் வேணா பாரு, ஒரு லெட்டருமே அந்த விங்ஸில் வரும் பாரு. மோரோவர் இந்த பட்டர்ஃப்ளை என்ன தான் பவரை ஹிடன் பண்ணியிருந்தாலும் இதை ப்ராக்டிக்கல் யூஸுக்காக யூஸ் பண்ணவே முடியாது. இது வெறும் ஆர்னமெண்ட் மட்டும்தான்டா. இங்கிட்டு வைஸ்மேனுக்கு ஷாக்கு. வாட், இவன் யாரு? இவன் ஆர்டினரியான பெர்சன் மாதிரி கிடையாது. ஏதாவது ஒரு ஆர்டினரியான பெர்சன். இவன் கண்ணை மட்டும் பார்த்தோம் எங்களோட சோலு கூட காணாமல் போயிரும்னு நடுங்கிட்டு இருக்காரு. ஹீரோ பார்க்குறான், இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? நான் கிட்டத்தட்ட இந்த ஜாங்குவானை 2 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் இப்படிப்பட்ட டேலண்டான பெர்சனை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் அதுக்காக எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு தெரியுமா? பட் இப்போ உன்னை மீட் பண்ணால எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குடா. இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஜாங்குவானில் இருக்கிறது. வாட்ஸ் யுவர் நேம்? ஹீரோ சொன்ன, நான் தான் டான்ஸ் ஆயு. அதுக்கு கிரேட் மாஸ்டர் சொல்கிறாரு, ஓ டான்ஸ் ஆயுவா? அதோட மீனிங் ஹெட் டுவர்ட்ஸ் டெத் அலோன் தானே? சாவுக்கு தனியாகவே போகிறவனா நீ? நிக் நேம் நல்லா இருக்கப்பா. அதுக்கு அவர் சொன்னார், என்னோட நேம் ஹுயாங் டேகுக். அது ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் இப்போ தான் முறை அந்த மெயின்லேண்டுக்கு வந்திருக்கேன். அதை கேட்டோன்னே ரியலி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சிரிச்சுக்கிட்டே என்ன ஒரு இன்டென்ஸான பவர் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிருக்காரு. இங்கிட்டு வைஸ்மேனால் தாக்கே பிடிக்க முடியல. காதெல்லாம் பொத்திக்கிட்டு என்ன எனர்ஜி இது? இப்படி ரேஞ்சாக எதுக்குடா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான்? டேமிட். இங்கிட்டு அந்த ரெட் கார்காரனை கூட முடியல, அவனே நிற்க முடியல. இவன் பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நீ உண்மையா இந்த மெயின்லேண்டை சேர்ந்தவனே கிடையாதா? அப்போ நல்ல விஷயந்தான். நம்ம ஏன் ஃப்ரெண்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஹீரோ கிட்டே கேட்குறாரு. அது ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். அப்படியே கொஞ்சம் நேரம் சென்று அந்த ரெட் கார்காரன் போய் ஒரு ஹார்ஸை கூட்டிகிட்டு வரான். கிரேட் மாஸ்டர், ஹார்ஸ் ரெடி ஆயிடுச்சு, போகலாமா? அவன் கிட்ட வந்து தொட்டு பார்த்து, நைஸ், உண்மையாகவே ஒரு நல்ல ஹார்ஸை தான் கொண்டு வந்திருக்க. அப்படியே ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு, இந்தா இதை எடுத்துக்க. ஹீரோக்கு ஷாக்கு, என்னடா அவர் பண்ணுறாரு? எனக்கு தான் குதிரையை ஓட்ட தெரியாதே. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உன்னை
இப்படிப்பட்ட பிளேஸில் மீட் பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல. ஸோ இதை என்னோட ப்ரெசண்ட் எடுத்துக்கப்பா. அது ஈரசரன், நீங்கள் கொடுத்தது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஹார்ஸ் தான். பட் இது என்னோட ஹைட்டாக இருக்கே. ஸோ நீங்கள் கொடுத்த கெஸ்டரை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவர் பார்க்குறாரு, அடப்பாவி, கிஃப்ட்டை கூட வாங்க மாட்டியாடா, ரியலி? இது அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. சரி, ஓகே. அவர் அப்படியே அதில் ஏறிட்டு, ஆக்சுவலாக உங்ககிட்ட ரொம்ப நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு டைமே கிடையாது. ஈரசனா, சரி ஓகே, நீங்கள் எங்கே போகிறீங்க இப்போ? அதுக்கு அவர் சொன்னார், நான் நார்த் சைடு போகிறேன். அதுக்கு ஈரசனா, நானுமே நார்த் சைடு தான் போகிறேன். ரியலி? உண்மையாக லக்கியாக இருந்தா நம்ம மறுபடியும் மீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நார்த் சைடு ஒரு நாள் வந்தீன்னா அந்த பிளாக் பிளட் சிட்டி நாடி வா. கண்டிப்பாக நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கேன். ஹீரோ பார்க்குறேன், என்ன சொன்னீங்க? பிளாக் பிளட் சிட்டியா? அதை கேட்கவே ரொம்ப பயமால இருக்குது. அதுக்கு அவர் சொன்னார், ஆமாம் ஆமாம், எப்போ ப்ளூ பிளட் நம்ம பாடியிலேருந்து நீக்கப்படுதோ அப்போ தான் பிளாக் பிளட்டே அப்பியர் ஆகும். என்ன, பிளாக் பிளட் சிட்டிங்கிறது அவ்வளோ நல்லா எல்லாமே இருக்குது. இங்கிட்டு அப்படியே பார்த்துருக்கான் ஹீரோவை குறுன்னு. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, உங்களை ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். அவனுங்க அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டானுங்க. அவ்வளோ ஸ்பீடாக போகும்போதே அந்த ஜியாங்-டூ பார்த்துட்டு போகிறான். டான் சாயு, இவன் உண்மையாகவே டேஞ்சரஸான மேன். இவனை மட்டும் இப்போ போக விட்டோம், கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அப்போ அவர் உடனே கூப்பிட்றாரு, ஜியாங்-டூ, நீ அப்படி அவனை டச் பண்ண மட்டும் நினச்சிடாத. நான் உன்னை இழக்க விரும்பவே கிடையாது. அவன் என்ன விட பவர்ஃபுல்லா? இவன் தான் இன்விசிபிள் பிளட் டெவில் மா ஜியாங்-டூ. அதுக்கு அவர் சொல்கிறாரு, டான் சாயு, நான் அவனை மீட் பண்ணப்ப என்ன ஃபீல் பண்ணேன்னு நான் சொல்லவா? அந்த மொமெண்ட்டில் அவர் அப்படியே சிரிச்சுக்கிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டுலே எனக்கு ரைவலாக இருக்க இவன் ஒருத்தனால மட்டும்தான்டா முடியும். பட் கண்டிப்பாக இது ஃபியூச்சரில் நடக்கத்தான் போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணதை அவர் தடுத்ததை அப்போ தான் காட்டுறாங்க. பார்த்தா அவரே பின்னாடி தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்கான். பட் அவர் பிடிச்சதில் அவரோட கையில் அந்த க்ளவுஸும் சரி, அவரோட விரல் எலும்பு எல்லாம் உள்ள நொறுங்கி போச்சு. இல்லை, அவன் உண்மையாகவே லைட் மாதிரி பிரகாசிக்க போகிறான். அவன் ஈஸியாக என்னோட இருட்டையே அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டான் தெரியுமா? பார்த்தா ஹீரோ விட்ட அட்டாக்கு அவர் ஃபேஸ்கிட்ட வந்துருக்கு. அவனை எந்த ஒரு டார்க்னஸும் கவர் பண்ணவே முடியாது. ஏன், என்னோட டார்க்னஸையும் அவன் அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டான் தெரியுமா? பார்த்தா ஹீரோ போட்ட அட்டாக்கில் இங்கிட்டு இவன் பின்னாடி இருந்த மொத்த இடமும் காலி. அவர் அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறாரு. ஷோல்டரை பிடிச்சா வெறும் மணி சவுண்டு தான் கேட்குது. கண்டிப்பாக இந்த மெயின்லேண்டை நம்ம ஆக்குபை பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம ஃப்யூச்சரில் எதிர்கொள்ள போகிறது ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு டேஞ்சராக இருப்பான். அது இந்த டான் சாயு தான். கண்டிப்பாக இந்த பெர்சன் மட்டும்தான். அவனுங்க அப்படியே கிளம்பிட்டு இருக்கானுங்க. போகும்போதே அவர் திங்க் பண்ணுறாரு, டான் சாயு, கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை மீட் பண்ணுறேன்டா. இங்கிட்டு வைஸ்மேன் அப்போ தான் உசுரே வருது. என்னால் நம்ப கூட முடியல, இந்த வேர்ல்டில் இப்படிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் வச்சுருக்க ஒரு ஆள் இருக்கானா? இவனுக்கு முன்னாடி அந்த ஈவன் 3 டைரன்ஸ் அண்ட் 4 ஹானர்ஸ், ஏன் அந்த 9 சென்ட்ரல்ஸே வந்தால் கூட அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டானுங்கடா. யாருடா இவன்? டேய், என்னால் நம்ப கூட முடியல. இந்த கிரேட் ஹான்முக்யூ என்னையே அவன் பயத்தை நடுங்க வச்சிட்டான்டா. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. கிங் ஆஃப் ஆர், ஆல்ரைட், என்னாச்சு? உன்னைய பார்க்க நல்லா இருக்க மாதிரி இல்லையே. என்ன, அந்த பாய்சன் அந்த பிளாக் மெர்ச்சன்ட் யூஸ் பண்ணாங்களே அதனாலயா? ஹீரோ சொன்னான், இல்லை அதுனா ஒன்றும் இல்லை, அதை ஈஸியாக நான் கம்ப்ளீட்டாக என்னோடய கீவை வச்சு நான் சப்ரஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த குயாங் டே குக் என்னை ஃபஸ்ட் டைமாக இவன் ஒரு ஆள் தான் என்னை நெர்வஸ் ஆக்கியிருக்கான். சின்ஸ் நான் 10 வருஷம் முன்னாடி இந்த ஹெமலியாட்டில் ஜென்ரலில் கற்றுக்கிட்டதுலேருந்து யாரை பார்த்து நான் நெர்வஸ் ஆனதே இல்லை. சரி ஓகே, அதை விடுங்க. அதுக்கு அவர் சொன்னார், எப்படியோ நீங்கள் சண்டை போட்டு இந்த வெதரையே இப்படி ஒஸ்ட்டு ஆக்கி விட்டீங்களடா. சரி ஓகேவா, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். அப்படி இங்கிட்டு பார்த்தா ஒரு பேடில் அப்படியே தூது வந்துருக்கு இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனுக்கு. அப்படியே அங்கே இருக்க கிரேட் ஹெவலி மெர்ச்சன்ட் குரூப்பை தான் காட்டுறாங்க. அப்போ இங்கிட்டிருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிருக்கு, இந்த பிளாக் மெர்ச்சன்ட் குரூப் ஸ்டார்டிங்லேருந்தே எங்களை சப்ரஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிருக்கானுங்க. இருந்தாலும் நாங்கள் இத்தனை வருஷமாக சர்வே ஆகிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், எங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. இங்கிட்டு
ஒருத்தன் நடந்து வந்துக்கிருக்கான். கண்டிப்பாக நம்ம தண்ணிக்கு மேலே வெளியே தலை காட்டணும்னா நம்ம நிறைய ஃபண்ட் செலவழித்து தான் ஆகணும். இருந்தாலும் இதை நான் கன்சிடர் பண்ணித்தாகணும். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். உள்ளே வந்ததும் லேடி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்க்குறாங்க. என்னாச்சு? தைவான் பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு கொடுக்குறான். அதுவும் ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். அவள் அப்படியே பிரித்து படித்து பார்க்குறா. லேடி என்னாச்சு? எதுவும் பேடாக நடந்துருச்சா? இவன் அப்படியே பார்த்துருக்கான். அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஜாயு பிரதர், மெயின்லேண்டுக்கு வந்துட்டியா? இப்போ நீ பார்க்க எப்படி இருக்கான்னு தெரிலையே. அப்படியே அயன் மார்ஷல் அசோசியேஷனில் ஒரு சவுண்ட் வந்துக்கிருக்கு. அந்த டான்மோக் சாங்யான். நான் அவளை பற்றி கவலைப்படவே கிடையாது. பிகாஸ் அவள் 3 பிளாசமில் ஒரு ஆள் தான். பட் இருந்தாலும் அவள் அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸோட கம்பேர் பண்ணால் வெறும் ரோவர் லெவல் தான் இருப்பா. இருந்தாலும் அவளால் தனியாக அந்த மார்வலஸ் அயனார்ச்சரையும் தடுக்கிற அளவுக்கு அவகிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில்லே கிடையாது. பிகாஸ் அந்த 2 பீப்புள்ஸுமே அவளை விட ஹை லெவல் வாரியர்ஸ். எப்படி? இதுவே ஒரு கொஸ்டினபிளாக தான் இருக்குது. பார்த்தா அந்த ஜியோரியங் தான் பேசிக்கிட்டு இருக்கா. நான் கேள்விப்பட்டவரை அந்த 5 வாரியர்ஸில் ஒரு ஆளான அவனுங்களை எப்படி இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியும்? இந்த ஸ்டோரியெல்லாம் உண்மையே இல்லையான்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. இங்கிட்ட ஆப்போசிட்லேருந்து ஒருத்தன் கேட்டுக்கிருக்கான். இவனும் அந்த 5 வாரியர்ஸில் ஒரு ஆன தி கிரேட் மவுண்டைன் மேன்கிற காங்வான் ஜூசன். அவன் கேட்டுக்கிருக்கான். ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ உன்னோட கரண்ட் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தா ஏதோ தப்பாக நடந்துருக்க மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு அவசரா, வெல், இது நல்ல நியூஸ் கிடையாது, இது ரொம்ப பேட் நியூஸ். நான் ஒரு சில பீப்புள்ஸ் பேசிக்கிறத பற்றி கேட்டேன். அந்த அமேசிங் அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸ் வார்ட் அண்ட் மார்வலஸ் அயனார்ச்சர் 2 பேருமே செத்துட்டாங்களாம். அதை கேட்டோன்னா அவனுக்கு ஷாக்கு. என்ன? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எப்படி அவங்க 2 பேரை கொல்ல முடியும்? அவனுங்க செத்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமாம், அது காரணம் கிங் ஆஃப் வார். அவனோட நேமை எல்லாரும் கிங் ஆஃப் வார் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் அவங்க 2 பேரையும் கொண்டதான். அது மட்டும் இல்லை, அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸோட காப்ஸை கூட கலெக்ட் பண்ண முடியலையா? எங்கே அதை ஹீரோ இங்கே மிளகா அப்படி போட்டானே பீஸா. எனக்கு தெரிஞ்சு எப்படி அந்த தைவானில் இப்படிப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சுருக்கவனை கண்டுபிடிக்க நம்ம மறந்துட்டோம். அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அன்னவனாக தான் இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த டான்மோக் சாங்யான் அவளுக்கு அவன் ஃப்ரெண்டும் கிடையாது. இம்பாசிபிள். அப்படி மட்டும் இருந்திருந்தா அந்த 9 சென்ட்ரல்ஸ் இன்னியாரா அவனை ரெக்யூட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸை ரெக்யூட் பண்ணாமே இருப்பாங்க. மேபி அவன் எந்த ஒரு குரூப்பையும் சேர்ந்தவனாக இருக்கவே முடியாது. எனிவே, இது இந்த 5 வாரியர்ஸில் பிக் லாஸ் தான். மெயினாக 2 பேரை நம்ம இழந்திருக்கோம். இருந்தாலும் அது மட்டும் இல்லை, அந்த கம்பேனியன் யோம்ஸா பிளாக் மெர்ச்சனோட தைவான் பிரான்ச் ஹெட், அவங்கிட்டேருந்து வர வேண்டிய 100 ப்ராடக்ட்டும் அது போனது நம்மளுக்கு கிரேட் லாஸாக தான் இருக்குது. கிங் ஆஃப் வார் யாருடா நீ? உன்னோட நேம் தான் இப்போ அந்த காங்கம் முழுக்க பரவிக்கிட்டே இருக்குது. அவனை முதல்ல கண்டுபிடிங்க. அவர் சொல்கிறாரு, வெல், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஸ்கில் வச்சுருக்கோம் சொன்னினா, அதுவும் 5 வாரியர்ஸில் இருக்க 2 பேரை கொண்டிருக்கான். அப்போ என்னால் இதை தனியாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதுக்கு அவசரா, நீங்கள் அப்போ அந்த பிராண்டிசிங் ஸ்டீலியம் ஃபேமிலியை கூப்பிட்டுக்குங்க. அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. என்ன? அந்த பிராண்டிசிங் ஸ்டீலியம் ஃபேமிலி வந்து நான் ஹெல்ப் கேட்பா? ஆமாம், அவனுங்கெல்லாம் கிரேட் வாரியர்ஸ். கண்டிப்பாக அவனுங்க இருந்தால் இதை ஈஸியாக முடியும். சரி, ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் அந்த 5 டிராகன் லீக் ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் தான் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு அவங்கிட்ட பேசி சமாதானமாக பாருங்கள். ஒரு வேளை அப்படி ஃபெயில்ட் ஆனீங்க என்ன பண்ணணும்னு தெரியும்ல? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதை நான் பார்த்துக்கிறேன். இதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டவரை அந்த மாஸ்டர் சிஓ பிளாக் மெர்ச்சன்டும் ஒரு ஆளை சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்களாம். அதுவுமே அந்த தைவான் இன்சிடென்ட்டோட தான் கனெக்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப நாளா. அதுக்கு அவசரா, என்னது மாஸ்டர் சிஓவா? இப்படி மட்டும் சொல்லாதீங்க. அதுலேயும் அந்த கிங் ஆஃப் வார் தான் ரிலேட்டடாக இருக்கான்னு. எப்படி? எல்லா இன்சிடென்ட்லேயும் அவனோட பேர் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கரண்டாக இருக்க சுச்சுவேஷனை ஜட்ஜ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அவனாக தான் இருக்கணும். அந்த மாஸ்டர் சிஓ அவனே இதில் இன்வால்வ் ஆயிருக்கானா? அதுவும்
பிளாக் மெர்ச்சண்டோட எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கானுங்க. எப்படி இது பாசிபிள்? இந்த கிங் ஆஃப் வார் அவன்களையுமே கொண்டிருக்கான். நோ வே, இப்படிப்பட்ட ஆளுகளை அவன் கொண்டிருக்கானா? அவங்கக்கிட்ட அவனை கொல்ல போனதுக்கு ஹெவி லாஸ் தான் இருக்குது. கடைசியாக டிஃபீட் ஆகி தான் வெளியே வந்திருக்கானுங்க. பாத்தியா, மாஸ்டர் சியோ அவராக ஒரு முடிவெடுக்க அளவுக்கு ஒருத்தன் பண்ணியிருக்கானா? எந்த ஒரு ரீசன் இல்லாமையா இருக்கும். இதுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருக்குது. எங்களுடைய நான் நாம்குன், உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறேன். நான் கேள்விப்பட்டவரை அந்த நார்த்தன் வெஸ்டர்ன் டேலண்ட் அந்த லயனிங் ப்ரொவின்ஸ்லேருந்து லாஸ்ட் நைட் ரிட்டர்ன் ஆகிட்டானா. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த லயனிங் ப்ரொவின்ஸில் நடந்தது. அந்த லயனிங் ப்ரொவின்ஸ், அந்த மோயாங் ஃபேமிலி அண்ட் டேரியக்போ வில்லேஜ் அண்ட் கிங் ஆஃப் வார், ப்ளீஸ் அவங்கிட்ட எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக அந்த லயனிங் ப்ரொவின்ஸில் என்ன நடந்துச்சுன்னு முதற்கொண்டு ஒன்று விடாமல் விசாரிங்க. அப்படி விசாரித்தா கண்டிப்பாக அந்த கிங் ஆஃப் வாரை பற்றி தெரிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவனுக்கும் கிங் ஆஃப் வாருக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு அதையும் கண்டிப்பாக விசாரிங்க. அதுக்கோசரம் ஷோர், கண்டிப்பாக அந்த ஃபிஷ் எண்டுக்கும் அந்த மோயாங் டாங்ஜியானுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. பட் இப்போ அந்த மோயாங் டாங்ஜியான் செத்துட்டான். இப்போ ஃபிஷ் எண்டை தவிர்த்து வேறு யாருக்குமே அந்த அக்ரிமெண்ட் பற்றி ஒன்றும் தெரியாது. ஆல்சோ அது மட்டும் இல்லை, மோயாங் டாங்ஜியான் செத்துட்டான். அவனுங்கிட்ட இருந்து ஃபிஷ் எண்டுக்கு ஒரு ஸ்மால் செக்யூரிட்டி பேரோவில் இருந்து ஒரு பார்சல் டெலிவரி ஆச்சு. அதில் என்ன இருக்குன்னே தெரில. அது மட்டும் எங்கள் நாம்குன் ஃபேமிலிக்கு தலைவலியாக இருந்துடவே கூடாது. அப்படி மட்டும் இருக்க மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நம்ம கிட்ட பண்ணித்தான் ஆகணும். இங்கிட்ட சொல்லியிருக்கா. சரி ஓகே, நான் அந்த ஹெனாமுக்கு போய் அந்த பிராண்டிஷிங் ஸ்டீல் எம் ஃபேமிலியை இப்போயே மீட் பண்ணுறேன். சரி ஓகே, என்னோடய பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். வரும்போதே அவன் திங்க் பண்ணிக்கிருக்கான், இந்த நாம்குன் ஜியோரியாங் எனக்கு கிடைச்ச ரூமர்ஸ் எல்லாம் உண்மையாக தான் போல். இவகிட்ட அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்கில் இருக்குது. எனக்கு கிடைச்ச ரூமர் படி இவன் மட்டும் மேலே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் பேட்ரியாக்கா இருப்பா. அப்படிப்பட்ட பொசிஷனை இவ எப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கா? இருந்தாலும் இவ மட்டும் ஆகாதனால இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானுங்களோ அப்படியே தான் இருக்கானுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லாக இவகிட்ட பொறுமையே கிடையாது. சரி ஓகே, நான் உடனே அந்த பிராண்டிஷிங் ஸ்டீல் எம் ஃபேமிலிக்கு போகிறேன். மேபி அவங்கக்கிட்ட அவுட்ஸ்டாண்டிங்கான மூவ்ஸ் நிறையவே வச்சுருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, அவனுங்க தான் அந்த ஹைடிங் டெக்னிக்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணவனுங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிளாக் ஆர்ட்ஸையும் இந்த வேர்ல்டுலேயே அக்யூரேட்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சது அவனுங்க மட்டும்தான். பிகாஸ் அவனுங்க தான் இந்த வேர்ல்டில் இருக்கிறதுலே பெஸ்ட் அசாசின் ஃபேமிலி. கிட்டத்தட்ட 100 மெம்பர்ஸ் இருக்கானுங்க. அத்தனை அசாசின்ஸுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கிருக்கானுங்க. இவன் திங்க் பண்ணிக்கிருக்கான், இந்த பிராண்டிஷிங் ஸ்டீல் எம் ஃபேமிலி அது மட்டும் ஹெல்ப் பண்ணுச்சு, கண்டிப்பாக அந்த மேனை நான் கண்டுபிடிச்சிருவேன். அவனை கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம்னு நான் அப்புறம் திங்க் பண்ணிக்கிறேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இந்த 5 டிராகன் லீக்கில் சேரலை. அவன் ஏன்டா என்னை பார்த்தோம்னு அவன் அன்னைக்கு தாண்டா யோசிப்பான். அந்த ஃபேமிலி நாங்கள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஏன்னா 5 டிராகன் லீக்கு கீழே அது மட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த ஃபேமிலி இல்லாமல் ஆக்கியிருப்போம். இன்ட்ரெஸ்டிங். கிங் ஆஃப் வார், நீ இந்த காங்கோவில் முளைச்ச ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தான்டா. சின்ஸ் இந்த ஜியோரியாங், இந்த லோட்டஸ் பிளாசம் இவளே டார்கெட் பண்ணுற அளவுக்கு நீ இருந்துட்டினா கண்டிப்பாக ஈவினிங்கில் மறைகிற சன் மாதிரி தானே நீ ஆக போகிற. அவ ஒரு நரிக்குட்டிடா. இங்கிட்டு கிங் ஆஃப் வார், உன்னோட நிக் நேம் ரொம்ப சூட்டபுளாக தான் இருக்குது. இப்போ இந்த மெயின்லேண்ட் பார்டர்ஸ் ஃபுல்லாக ஓ நேம் தான்டா பரவிட்டு இருக்கு. வெல், என்ன மேட்டராக இருந்தாலும் சரி, இந்த பிராண்டிஷிங் ஸ்டீல் எம் ஃபேமிலி அது மட்டும் இன்வால்வ் ஆச்சு. இங்கிட்ட அப்படியே அவள் சொல்லிக்கிருக்கா. இருந்தாலும் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் இவனுங்களை என்ன பண்ணுறது? இவனுங்களை என்ன பண்ணி நான் அந்த 5 டிராகன் லீக்குக்குள்ளே இழுக்கிறது? ஹாசோகோ, இவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கா. இருந்தாலும் என்கிட்ட இப்படிப்பட்ட ஆட்டிடியூட்னா காட்டினா நான் எப்படிப்பட்ட ரூடான உமன் தெரியுமா? இதே இவன் மட்டும் ஒரு வாரியர் ஃபேமிலிலேருந்து மட்டும் வந்திருக்கட்டுமே, நானே அவளை கொள்ளுவேன். அவள் வாரியர் ஃபேமிலிலேருந்து வராது, அவள் நல்ல நேரமாக தான் இருக்கும். இங்கிட்ட அப்படியே ஹாஸ்டலில் போகும்போது வைஸ்மேனு ஹீரோ பேசிட்டு போயிருக்காங்க. அப்போ சொல்லிக்கிருக்கான், ரீசன் நீ எதுக்காக இந்த ஹெஃபிக்கு வந்துக்கிட்டு இருக்க? நான் அந்த ஒன் ஆஃப் த பிளாசம் மெம்பர் அவளை மீட் பண்ண தான் வந்துக்கிருக்கேன். அவளோட நேம் தான் ஃப்ராஸ்ட் பிளாசம். அவளோட உண்மையான நேம் என்னன்னு தெரியுமா? ஆன்சாகா. ஏய், கரெக்டாக தான் சொல்லியா? அந்த யோம்சா கொடுத்த இன்ஃபர்மேஷன் இதுதான்.
எனக்கு தெரிஞ்சு அவ தான் என் மாஸ்டரோட டாட்டர். அப்பதான் சொல்கிறாங்க, தி ஃப்ராஸ்ட் ஃப்ளவர் ஹான் ஜாகா. இவ அந்த ஹான் ஃபேமிலியோட ஹெட். அதான் ஹான் ஜியாங்குவோட டாட்டர் மட்டும் இல்லை, இப்போ அவ 3 பிளாசம்லேயும் ஒரு ஆள். அது மட்டும் இல்லை, இவரோட ஸ்கில் ஆல்ரெடி அந்த 3 பிளாசமை சர்ஃபாஸ் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லை, அந்த 3 ஹீரோஸையும் ஆல்ரெடி சர்ஃபாஸ் பண்ணிட்டா. எனக்கு கிடைச்ச ரூமர் படி அவள் இப்போ ஒரு அல்டிமேட் ஸ்வாட் உமன். இப்போ தான் காட்டுறாங்க அன்கி ப்ரொவைன்ஸில் கெஃபிங்கிற பிளேஸை அந்த ஹான் ஃபேமிலி ஒரு ஃபேமஸான வாரியர் ஃபேமிலியாக எப்போயோ இருக்க வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நாம்கன் ஃபேமிலி இந்த பொசிஷன் எடுத்து இந்த கெஃபியை அவங்க தான் கைப்பற்றி வச்சுருக்கானுங்க. இப்போ அவனுங்க நிறைய நரித்தந்திரம்னா நிறைய பண்ணிக்கிருக்கானுங்க. இவங்க 2 பேசிக்கிருக்காங்க. இருந்தாலும் நீ இந்த அன்கி ப்ரொவின்ஸில் கெஃபிக்கு ஏன் முக்கியமாக வரும்னு நினச்ச? அதிகார சொன்னான், என்னவா வேற எதுக்கு? என்னோட மாஸ்டரோட டாக்டரை கண்டுபிடிக்கத்தான். சரி ஓகே வா போகலாமா? இங்கிட்ட அப்படியே இந்த அன்கி ப்ரொவின்ஸில் இருக்க கெய்பாங்கோட பிரான்ச் ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. உள்ளே உட்காந்து அவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. என்ன எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லையே அந்த இவான் என்வி பற்றி. இது நான் நினச்சதை விட ரொம்ப டைம் எடுக்கும் போல. ஏய் கிங் ஆஃப் ஆர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு எதுவும் ஒர்க்கு போறியா? இல்லை வேறு எதுவும் பண்ண ட்ரை பண்ணிக்கிறிக்கியா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏய் இல்லை இந்த இடம் பிடிக்கலன்னு லாட்ஜ் எதுவும் எடுத்து தங்கலாம் பார்க்குறியா? அது ஹீரோ சொல்லியிருக்கான், நோனோ நான் இதை பற்றினா கவலைப்படுறது கிடையாது, நான் வேறு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிக்கிருக்கேன். அவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. சரி ஓகே, இதை உன் மைண்டில் ஏற்றிக்க. இந்த கெஃபி பிளேஸை தான் இந்த நாம்குன் ஃபேமிலியோட பேஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. அது ஹீரோ சொல்கிறான், சரி ஓகே நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். இப்படி சொன்னாலே என்ன பண்ணுவான்னு தெரியும். இப்போ தான் காட்டுறாங்க இந்த நாம்குன் ஃபேமிலியோட மெயின் ஹவுஸ். உள்ளேருந்து ஒரு சவுண்ட் வந்து இருக்குது. பிரதர் நீங்கள் தான் இருக்கியா? ஏய் வெல்கம் ப்ரோ, உனக்காக டீ ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். இதான் தி ரைட்டியர் ஸ்வாட் ஹெவன் ஏரியா. உள்ளே பார்த்தா ஒரு வெள்ளத்தடிக்கிறக்கு வந்து சொல்லிக்கிருக்காரு. இந்த டீயா? இது ரொம்ப சூப்பராக இருக்கேப்பா. ஆல்ரைட், அந்த ஜீரியாங் அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன்லேருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாளா? உனக்கு ஏதாவது விஷயம் தென்பட்டுச்சா? அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் பார்த்துக்கிருக்கான். இல்லை, இது எல்லாத்தையும் நான் அந்த டியோக்ஜின்கிட்ட விட்டுட்டேன். அவன் கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா நம்மக்கிட்ட சொல்லுவான். அது ஓகே, எல்லாம் சீக்கிரம் ஆகணும். ஒரு வேளை நம்ம சான்ஸை மிஸ் பண்ணோம், இம்பாசிபிள். அந்த ஹாங்ஹோ ஃபேமிலி ரொம்ப பெரிய ஆளாயிருவானுங்க. இவர் தான் இந்த நாம்குன் ஃபேமிலியோட ஹெட் அண்ட் பேட்ரியாக் நாம்குன் மூஞ்சின். அவனுங்களை இதை விட பெரிய ஆளாக விடவே கூடாது. அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. அதுக்காகத்தானே நம்ம சீரியோங்க அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனுக்குள்ளே விட்டுருக்கோம். இவனோட நேம் தான் நாம்குன் ஜியோல்ஜின். அவள் எந்த ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணவே மாட்டா. கண்டிப்பாக அவள் எப்படியாவது அந்த 5 டிராகன் லீக்கை கவுத்திடுவா. சரி அது ஓகே, நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த பேஸ்டர்ட்லேருந்து நான் எப்படி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கிட்டு அப்படியே ப்ரிசனுக்குள்ளே ஒருத்தனை செயின் போட்டு கட்டி வச்சுருக்கானுங்க. இங்கிட்டு ஒருத்தன் அப்படியே சுவாட வச்சு நின்றுக்கு இருக்கான். பார்த்தா அப்படியே கட்டி வச்சுருக்கானுங்க. காய்ஸ் யாருன்னு தெரியுதா? நம்ம ஹீரோ முன்னாடி மீட் பண்ணானே அதே ஆள் தான், அந்த செக்யூரிட்டி பேரோவில் இருக்க மேக் கோயோ. இவனை எது கட்டி வச்சுருக்கானுங்க?